ஏய் சொல்றா சொல்றா ஏய் சொல்றா சார் தெரியாது சார். சொல்றா சொல்ல போறியா சொல்றா சொல்லிடுறேன் சார். சொல்லு சொல்லிடுறேன் சார். அரவிந்த் வா. வரேன் போ. ஏன்டா நின்னுட்ட? போ, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. அரவிந்த் 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 வாடா வா அரவிந்த்
நான் பயந்தே போயிட்டேன். ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா? இப்போ நீ என்ன பண்ண போன? உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு நானும் செத்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஏய் ஏய் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு தேவையில்லை. என்ன பேசுற நந்தினி நீ? நான் சும்மா விளையாட்டுக்கு. டேய் போடா. விளையாட்டுக்கு கூட இல்ல. இனிமே எப்பவுமே என்னை விட்டு பிரியவே கூடாது. செத்து வேண்டாம். நந்தினி பேபிமா, ஏய் எந்திரி. Happy birthday to you, happy birthday to you, happy birthday my dear baby ma, happy birthday to you. உன்னோட பர்த்டேக்கு என் கிஃப்ட். ஏன் பிறந்த நாள் அதுமா கண் கலங்குற? இல்லடா, இது ஆனந்த கண்ணீர். வேணாம் பேபிமா, உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே கூடாது. அது ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் சரி, வரக்கூடாது. சரியா? இந்த கிஃப்டை நீயே பிரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்குங்கிறத நானே சொல்லிடுறேன். ஒரு அழகான saree இருக்கு. எனக்காக ஒன்று பண்ணுவியா? எனக்கு அதை கட்டி காட்டுறியா? உன் பர்த்டேயோட சர்ப்ரைஸ் இன்னும் முடியல. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. அது என்னன்னு இந்த saree கட்டிட்டு வா, நான் சொல்றேன். நான் வெயிட் பண்றேன். அரவிந்த், எப்படி இருக்கு? இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க. சர்ப்ரைஸ் இருக்கு.
நம்பவே முடியல. Wow! இது கனவா இல்ல நிஜமா? ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு விஷ் பண்றதுக்கு என் ஃப்ரெண்டு கீதாவை தவிர வேற யாரும் இருந்ததில்லை. ஆனா இந்த தடவை இந்த வானம், இந்த நிலவு, இந்த நட்சத்திரம், இந்த தென்றல் காத்து, இது எல்லாமே எனக்கு விஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நீ மட்டும் எனக்கு கிடைக்காம போயிருந்தா இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிருப்பேன்டா. அரவிந்த், ஐ லவ் யூ. இன்னைக்கு நான் புதுசா பிறந்த மாதிரி உணர்றேன்டா. என் மேல நீ இந்த அளவுக்கு உயிரே வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு. நீ மட்டும் தாண்டா தகுதியானவன். உனக்குள்ள நான் என் அம்மா அப்பாவை பார்க்குறேன். ஒரு விதத்தில் நானும் அப்பா அம்மா இல்லாத அனாதை தான். அரவிந்த், அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாம தான் நான் வளர்ந்தேன். ஆனா நீ தான் எனக்கு அது எல்லாத்தையுமே புரிய வச்ச. இல்லடா, உனக்கு நான் இருக்கேன். இந்த உலகத்துல நாம 2 பேருமே அனாதை இல்லை. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. என் அம்மா அப்பாவோட ஞாபகார்த்தமா இந்த ரிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. எப்ப நான் என் வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சனோ, இனிமே இந்த ரிங் உன்கிட்ட தான் இருக்கணும்.